ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பமான பிறகு வந்து யூஸ்வலாக கைனகாலஜிஸ்ட் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட சுகர் லெவல்ஸை அதிகமாக இருக்கிறத ரேண்டமாக ஒரு டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிப்பாங்க. இதை வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 120 130 இருந்தோடனே அது சுகர் இமீடியட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த அசம்ஷனுக்கு வரமாட்டோம். இதுக்கு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ வெறும் வயிற்றில் ஃபர்ஸ்ட் சுகரை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா குளுக்கோஸ் வாட்டர் 75 கிராம் ஆஃப் குளுக்கோஸை வந்து தண்ணியில் கலந்து குடிக்க வச்சுட்டு 2 hours கழிச்சு திருப்பி செக் பண்ணுவோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களோட ஃபாஸ்டிங் சுகர் எப்பயுமே 92க்கு கீழே இருக்கணும். இந்த கட் ஆஃப் நோட் பண்ணிக்கோங்க. நார்மல் பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கும் உள்ள ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நார்மல்னா வந்து 100க்கு கீழே இருந்தால் போதும். ஃபாஸ்டிங் வந்து 100 கீழே இருந்தால் சுகர் இல்லைன்னு அர்த்தம். பட் ப்ரெக்னென்சியில் மட்டும் அட்லீஸ்ட் 92க்கு கீழே இருந்தால் தான் உங்களுக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பார்க்குற சுகர் வந்து நார்மலாக ப்ரெக்னென்சி இல்லாதவங்களுக்கு நார்மல் அடல்ட் பேஷண்ட்க்கு 140க்கு கீழே இல்லைன்னா இருந்ததுன்னா சுகர் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ப்ரெக்னென்சியில் நம்ம டைட் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். ஸோ அதெல்லாம் 120 கீழே இருந்தால் தான் உங்களுக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம்.